அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு மனிதன் எதனால் அனிமிக் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் டாபிக். இப்போ ஹீமோகுளோபின் குறைவு, ரத்தம் குறைவு, இதைத்தான் அனிமிக்குன்னு சொல்கிறோம். ரத்த சோகை, அந்த ரத்த சோகை தான் அனிமிக்குன்னு சொல்கிறோம். ஓகே, இதுக்கு காரணங்கள் என்ன? ஏன் ஒரு மனுஷனுக்கு பிளட்டு கம்மியாகுது அப்படின்னா, சில நோயின் தாக்கம்னால அனிமிக் ஆகலாம். ஒரு பக்கம் இப்போ உதாரணத்துக்கு பல்லீறுகளில் ரத்த கசிவு, அதனால அனிமிக் ஆகலாம். சிலருக்கு அல்சர், வயிற்றில் புண், குடல் புண், ரத்த கசிவு இருக்கலாம். சிலருக்கு மோஷனில் பிளட்டு போகலாம், பைல்ஸ்னால பிளட்டு போகலாம், குடல் புண்ணாலேயும் மோஷனில் பிளட்டு போகும். சிலருக்கு சளி, இருமல், அந்த சளியில் பிளட்டு வரும். சிலருக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு ரத்த கசிவு ஏற்படும், அனிமிக் ஆவாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருந்தாலும் அனிமிக் ஆவாங்க. கேன்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் அனிமிக் ஆவாங்க. பெண்கள்னு எடுத்துக்கிட்டா வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, இதனால ரெகுலர் பீரியட்ஸ் ஆனால் ஓவர் ப்ளீடு, அதனால அனிமிக் ஆவாங்க. ஒரு பெண் கருவுற்றிருக்கா, அந்த டைமில் அவளுக்கு நல்ல குழந்தைக்கும் பிளட் சர்க்குலேஷன் பாதி போயிடுது, இவ உடம்புல இருக்கிற பிளட் பாதி குழந்தைக்கு போகுது, அப்போ அதனால இவ அனிமிக் ஆவா. அதே போல் டெலிவரியான அம்மா, குழந்தை பேர் பெற்ற அம்மா, ஆனால் ஃபீட் பண்ணுறா, அவளும் அனிமிக்காக இருக்கலாம். இப்படி பல காரணங்களால் ஒருத்தருக்கு ரத்த சோகை, பிளட்டு கம்மியாக்கும், ரத்த சோகை ஏற்படும். ஹீமோகுளோபின் குறைவாக வரத்துக்கு காரணம் இது. இந்த மாதிரி எந்த காரணங்களால் அனிமிக்காக இருந்தாலும் நீங்கள் டேப்லெட் போடுவீங்க, இன்ஜெக்ஷன் போடுவீங்க, பிளட் ஏற்றுவீங்க, ஆனால் அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும், திருப்பி டவுன் ஆகிடும், ஹீமோகுளோபின் குறையும். இவங்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும். போன் மேரோலியே இவங்களுக்கு எலும்பு மஞ்சளையே ரத்த உற்பத்தி உண்டாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு நம்ம செய்யணும். இருக்கான்னா இருக்குது, கடைப்பிடிக்கணும், செய்யணும். டயட்டும் இருக்குது, மெடிசன்ஸும் இருக்குது, எல்லாமே கடைப்பிடிக்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பேஷண்ட்க்கு 3 கிராம்ஸ் இருந்தது. 1 இயராக அவங்க வெள்ளூரில் ஒரு பெரிய மருத்துவமனையில் தங்கி பிளட் ஏற்றுறது 3 கிராம்ஸ் ஆயிடுது, பிளட் ஏற்றுறது 3 கிராம்ஸ் ஆயிடுது. கேள்விப்பட்டு அந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட், பிளட் கேன்சர் பேஷண்ட், உங்களுக்கெல்லாம் கூட ஹீமோகுளோபின் குறைந்து காணப்பட்டு 1 இயராக 3 கிராம்ஸ் இருந்த பேஷண்ட் 3 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் 7 கிராம்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் 1 இயர் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட் நார்மல் வந்தாச்சு. அதனால் அனிமிக் என்னென்ன காரணங்களால் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான உணவு முறைகள், மெடிசன்ஸ் ஒரு பக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஒரு பக்கம், டாக்ஸின்ஸ் வெளியேற ஒரு பக்கம், அப்புறம் உணவுகள் என்னென்ன இவங்களுக்கு கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத கொடுக்கும்போது நிச்சயமாக ஹீமோகுளோபினை அதிகரிக்க வழிமுறைகள் நிறைய இருக்குது. கடைப்பிடித்தால் நிச்சயமாக ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும், நார்மலுக்கு வரும். அதனால் இன்றைக்கி நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. அது சின்ன குழந்தையாக இருக்கலாம், டீனேஜாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம். அதே போல் ஒரு வயசானவர், இப்போ 72 வயசாவதவருக்கு, அவருக்கும் அப்படித்தான் ஹீமோகுளோபின் குறைவு. சிகிச்சை கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அருகம்பில் சாறு, வீட் கிராஸ், இது போன்ற நிறைய உணவு முறைகளை நம்ம சொல்கிறோம், கடைப்பிடிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட்டில் நல்லா இருக்காங்க. என்ன நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா? நன்றி. அன்னை மரியே வாழ்க.